அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலிகை வந்து ஆனை நெருங்கி. இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிட்னி ஃபெயிலியர், உப்புச்சத்து, கல்லடைப்பு இது பூரா நிறைய இருக்குது. அதுலேயும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளப்படுதல் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா உடல் உஷ்ணத்தினாலும் அதிகமாக இருக்கும். அத்தனையும் போக்கக்கூடியது இந்த ஆனை நெருங்கில் மூலிகை. இந்த பூவையும் சாப்பிடலாம். பூவை வந்து நெய்யில் வதக்கியும் சாப்பிடலாம், பச்சையாகவும் சாப்பிடலாம். இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஒரு இழுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க, இந்த தண்ணியில் கைட்டெல்லாம் பிசைய வேண்டாம். இப்படியே வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விழு விழுன்னு இருக்கும். வெண்டைக்காய் மாதிரி விழு விழுன்னு இருக்கும். அதாவது உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கிட்னிலேருந்து கல் உருவாகாது. இந்த உப்பு தான் உறைஞ்சி கல்லாக மாறும். அப்படிங்கும்போது தீராத அவங்களுக்கு வலி, தாங்க முடியாத வலி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த விழுவிழு வந்துருச்சா, இதை பாருங்க, அப்படியே தண்ணியே இது மாதிரி இதை வந்து யாராவது குடிக்கணும், குடிக்க வரலாம். சாதாரண தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொலகொலப்பாக இருக்குது. இப்போ சாதாரண தண்ணி தான் நம்ம எடுத்தோம், ஆனால் எவ்வளோ கொலகொலன்னு இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணியை குடித்தோம்னா பெண்களுக்கு வந்து வெள்ளப்படுதல் 3 நாளில் எப்பேற்பட்ட வெள்ளப்படுதலும் சரியாக போயிடும். கல்லடைப்பு சரியாக போயிடும், கல் உடஞ்சி வெளியே வந்துடும், கிட்னி ஃபெயிலியர் சரியாக போயிடும். அதான் கிட்னியிலோட யூரின் இன்ஃபெக்ஷன் வாங்க, அது கூடவே சரியாக போயிடும். யாருக்கு அது வேணுமா அது எடுத்து வந்து அது எடுத்துக்கோங்க. இருக்குதா? அது அப்படியே உங்களுக்கு போதும். அப்படியே குடிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட கல்லடைப்பையும் சரி பண்ணக்கூடியது. கல்லடைப்பால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வயிறு வலி வந்து அப்படியே இவ்வளோ பெரிய கட்டி மாதிரி இதாயிரும் நம்மளுக்கு யூரினில். சரிம்மா அது மாதிரி சூட்டுக்கு நல்ல மருந்து. இப்போ வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க அப்படின்னா இந்த தண்ணியை உடனே கலக்கி அப்படி குடிச்சதுன்னா ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் அந்த சூடு பூரா கம்ப்ளீட்டாக குறைஞ்சி ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. அப்பேற்பட்ட மருந்து நல்ல மருந்து. ஆச்சா ஒடியாயா இந்த பூவை சாப்பிட்லாம்னா சாப்பிடலாம். இந்த பூவை சாப்பிட்டாலே இந்த கல்லடைப்பு புறமே சரியாக போயிடும். இதுக்கு பேர் என்னது? யானை நெருஞ்சி. அதாவது பச்சையாக சாப்பிடுறது எல்லா மருந்துமே நல்ல மருந்து. ஒரு மனுஷனுக்கு வந்து வாத, பித்த, சிரேஸ்மா 3 நோய் வரும். அது வந்து யமன், காலன், தூதன். யமன், காலன், தூதன் வேறு யாருமே கிடையாது. வாத, பித்த, சிரேஸ்மா. வாத நோய் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் வந்து வெளியே பல பிரச்சனையை காட்டும். பித்த நோய் அதிகரிச்சிச்சுன்னா அந்த உடம்பு சூடு பிடிக்கிறது, அந்த கிட்னியோட பிரச்சனை புறமே உண்டாகும். கப நோய் அதிகரிச்சிச்சுன்னா சளி சொந்த பிரச்சனை பிடிக்கும். ஆனால் இப்போ வெயில் காலத்தில் என்ன பிடிக்கும்னா பித்த நோய் அதிகரிக்கும். இந்த பித்தத்தை புறம் போக்கக்கூடியது இந்த மூலிகை வந்து ஆனை நெருங்கி பார்த்துக்கிட்டீங்களா? அதனால் அடுத்து வந்து இது இன்னும் அடுத்த மூலிகை நாளைக்கு வந்து வேறு மூலிகை பார்ப்போம். அதனால் இது வந்து அற்புதமான மூலிகை. எங்கே பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை, ரொம்ப நாள் வேண்டாம், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த இலையை பிடிங்கி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயும் வெள்ளப்படுதல் சம்மந்தப்பட்ட நோயும் உப்புச்சத்தும் கிட்னி ஃபெயிலியர் வரவே வராது. அதான் நம்ம வருமுன் நோய் வருமுன்னு நம்ம காப்பாற்றிக்கணும். இந்த இது வந்து தினம் சாப்பிட வேண்டாம்.
வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தண்ணியை கடைக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதும். அப்பேற்பட்ட அற்புதமான மருந்து இந்த ஆணையில் இருக்கு. கல்லடைப்புக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் 1 மணி நேரமாக உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு கல் எடுக்காங்க இல்லை, அதெல்லாம் செய்ய வேண்டாம். இதை எடுத்து தண்ணியை கலக்கி ஒரு 5 நிமிஷம் நீ குடிச்சாலே போதும், உனக்கு எல்லா கல்லடைப்பும் வெளியே கல் வந்து யூரின் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. வந்து நீங்களாம் ஆஸ்பத்திரி பண்ணிடலாம். உப்பு சத்துக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிட்டுதாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கெட்டிக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நீ கலக்கி குடிச்சா சரியாயிருங்காரு. ஆமாம், எவ்வளோ பெரிய மருந்து இது அப்போ நம்மளுக்கு. உப்பு சத்து உள்ளவங்க தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாள் சாப்பிட்டாச்சுன்னா போதும், உப்பு சத்தை தான் கம்ப்ளீட்டாக எடுத்துடும். கிட்னி ஃபெயிலியர் கூட சரியாயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆகினா கால் போய் வீக்கம் உண்டாயிரும். அந்த வீக்கத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்து அந்த ஆணையில் இருக்கு. நாளைக்கு ஒரு முக்கியமான முடிவு பார்ப்போம். நன்றி. கிளாப் பண்ணு.